ஆக்டர் விஷால் அவர்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் என்பது நடக்க போகுதுங்க. யோகிடா அப்படிங்கிற படத்தோட ஈவெண்ட்ல ஆக்டர் விஷால் அவர்களும் தனிஷிகா அவர்களும் வந்து அந்த ஈவெண்ட்ல கலந்து கொண்டாங்க. அதுல வந்து விஷால் அவர்கள் வந்து மேடை பேச்சின் பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐ அம் டோட்டலி லவ் வித் தனிஷிகா என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தனிஷிகா அவர்களை வந்து பேச வச்சாரு விஷால் அவர்கள். தனிஷிகா அவர்கள் வந்து வர ஆகஸ்ட் 29 வந்து நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். இப்போ சமீபத்தில் தான் நாங்க வந்து பேச ஆரம்பிச்சோம். ஸோ நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஆகி இப்போ வந்து அது வந்து கல்யாணத்துல முடிய போகுது. எனக்கு விஷால் அவர்கள் வந்து 15 வருஷமா தெரியும். அவருக்கு வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும் போதும் எல்லா டைம்லயும் அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நபர். அந்த நடிகர் சங்கம் பில்டிங்கை வந்து ஆகஸ்ட் 15க்குள்ள வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷால் அவர்கள் வந்து தனிஷிகா அவர்களை வந்து ஆகஸ்ட் 29 வந்து மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க கண்டிப்பா இந்த மேடையில வந்து இதை அனௌன்ஸ் பண்றதா இல்ல, பட் தந்தி டிவில வந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு, அதனால தான் இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டியதா போயிடுச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆக்டர் விஷால் அவர்களை பற்றி ஏகப்பட்ட வதந்திகள் வந்து இணையத்தில் வந்து சுற்றிட்டு இருந்தது. இந்த மாதிரியான நெகட்டிவான செய்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ இவருடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் என்பது நடந்திருக்கிறது உண்மையாவே ஒரு நல்ல செய்தியாக இருக்கு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் போயிட்டு வரேன்.